பிப்ரவரி 13 காலையில் பல்லு விளக்கி மூஞ்சி கழுவுனது சென்னை தண்ணியில். பிப்ரவரி 12 காலையில் பல்லு விளக்கி மூஞ்சி கழுவுனதும் சென்னை தண்ணியில். இடைப்பட்ட நேரம் எங்கேம்மா போனேன் அப்படின்னா அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வந்துட்டான் யாராது பத்தியா எவ்வளோ கொழுப்புன்னு என்ன எங்கே போன? சரி 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 எங்க வாங்க கட்டையங்க ஓகே எங்க கட்டையங்க இந்த கட்டை உடைய அதான் முடியலை கட்டை என்ன பார்க்க மாட்டாரு. என்ன சவுண்டு கேட்கல போல. சரி ஓகே 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 கேட்ட என்னடா திடீர் பயணம் ஒன்று. அதனால் சென்னையிலேருந்து காலையில் 6 மணிக்கு கிளம்புனோம். 12 மணிக்கெல்லாம் சொந்த ஊருக்கு போயாச்சு. போகும்போதே டிட்டிக்கும் கட்டைக்கும் சாப்பாடு வாங்கிட்டு போயாச்சு. இவங்க பாசம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட கட்டை 9 வருஷமாக இதே போல் பாசத்தை தான் காட்டுறான். டிட்டி 5-6 வருடமாக இதே பாசத்தோடு தான் இருக்கான். ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் மனிதர்கள் பல பேர் பலவிதமான பாசத்தை கொண்டு வந்து காட்டிட்டு அந்த பாசத்தை நம்பி அவங்களுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காணாமல் போயிடுவாங்க. எந்த நேரத்தில் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லைங்க. 2030 to 31க்குள்ளே ஜனத்தொகை இருக்குல்ல, அதை பாதிக்கு பாதி குறைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இருக்கிற வரைக்கும் நல்ல எண்ணத்தோடு இருந்துட்டு போவோமே சந்தோஷமாக. நன்றிங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.